ஹரிஷ உண்மையாவே கொன்னுட்டாங்களா இல்லனா அவன் காணாம போனதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இந்த மனிஷாவுக்கும் ரூபேஷுக்கும் வேற ஏதாவது தவறான உறவுகள் இருந்துச்சா? லைவ் டிடெக்டர் டெஸ்டால இதுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வர முடியுமா? ரவி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எனக்கு 444689 அந்த நம்பரோட டீடைல்ஸ் வேணும். ஹரிஷை யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இந்த நம்பரை ரீச் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஸ்பெக்டர் சர்மா, லை டிடெக்டருடைய டெஸ்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு 2 நாள் ஆகும். எல்லா ரீடிங்கும் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அப்பதான் என்னால் ஏதாவது சொல்ல முடியும். முகேஷ் சார் ப்ளீஸ், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் மூலியமா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் ரூபேஷ் அண்ட் மனிஷாவை பற்றி தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். இவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டானுங்க, பெரிய கேடிங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. 2 நாளில் ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்கும். சார் 444689 நம்பரோட டீடைல்ஸ் நாளைக்கு சாயங்காலம் கிடைச்சிடும். இங்க பாருங்களேன், இந்த 444689 இது ஹரிஷோட ஃப்ரெண்ட்ஸோட கால் லிஸ்ட்லயே இல்ல. சார் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமா தெரியுது. யார்கிட்ட ஹரிஷோட போன் இருந்துச்சோ அவன் இவ்ளோ நாளா ஹரிஷோட போனை பத்திரமா வச்சிருந்தான். இப்போ இதுல சிம் போட்டிருக்கான். ஏன்? முதல்ல கால் ரெக்கார்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் ரூபேஷும் மனிஷும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். என்னாச்சு ரூபேஷ்? லைவ் டிடெக்டர் டெஸ்ட்ல போலீஸ் என்ன கேட்டாங்க? கஸ்டடியில் கேட்ட அதே கேள்விதான். இந்த முறை என்ன புதுசாக ஒரு உயர மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த மிஷினில் உட்காந்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமா? தெரியல, அப்படி தான் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே உண்மையை தான் சொல்கிறேன், ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பீனா, மனிஷா எப்படி இருக்கா? டென்ஷனாக எதுவும் யோசிச்சுக்கிட்டு சோகமாக இருக்காளா என்ன? இல்லங்க, அவ முகத்தை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. நான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ரூபேஷ்க்கும் அவளுக்கும் ஏதாச்சும் இருக்குமோன்னு கடவுள் மேல சத்தியம் பண்ண சொல்லி கேட்டேன். அப்பவும் அவ எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு எதுவும் புரியலங்க. மனிஷாவும் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு முறை கூட கவலையா இருந்ததே இல்லை. அதேதான், இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மனிஷாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அண்ணா, இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 பேரையும் தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணதான் தான் சொன்னாங்க. இவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்னோ ஹரிஷ் அண்ணாவை இவங்க கொன்னதா சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. உனக்கும் ஹரிஷுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் தான் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன? ப்ராப்பர்ட்டி இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனால் அவங்க இந்த ஆங்கிளையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மனிஷாவுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏன்னா அவ போய் சொல்றா. ஏன்னா ஹரிஷா அன்னைக்கு யார் பார்க்க வந்தாங்கன்னு மனிஷா சொன்னால, அவன் இப்ப என்ன பண்றான், எங்க இருக்கான்னு தெரியலையே. சுமித், என்ன வேணா நடக்கட்டும், நீயும் அங்குளும் இந்த கேஸை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. இல்லைனா மனிஷாவும் ரூபேஷும் இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. என் மகனுக்கு என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. அமித், மனிஷா தான் குற்றவாளி. ஆனா நிச்சயமா உங்க மேலேயும் தப்பு இருக்கு. அங்கிள், மனிஷா எந்த தப்பும் பண்ணலன்னு எங்க கிட்ட எல்லா வாட்டியும் சொல்லிட்டா. அவ உண்மையை தான் சொல்றா. அதனாலதான் அந்த போலீஸ்காரங்க டெஸ்ட் பண்றேன்னு சொல்லும் போது அவ சரின்னு சொன்னா. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் மகன் மட்டும் எனக்கு திரும்பி வந்தா போதும். மனிஷாக்கும் ரூபேஷ்க்கும் நடுவுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும்ல. அங்கிள், மனிஷாக்கும் ரூபேஷ்க்கும் நடுவில் எதுவும் இல்லை. அது போலீஸ் உருவாக்கின கதை. அவங்களால ஹரிஷை தேட முடியல, உடனே மனிஷா மேல பழிய போடுறாங்க. இது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அங்கிள், நீங்களே யோசிங்க. அவ இப்படி பண்ற பொண்ணா? அவளுக்கு 23 வயசு தான் ஆகுது. ஹரிஷை கிட்னாப் பண்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்புறம் ஹரிஷை காணோங்கிற மாதிரி அவளே எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும்? அங்கிள், நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இப்படி போறதுக்கு ஹரிஷ் கிட்ட ஏதாவது காரணம் இருந்துச்சா? நீங்க தேவையில்லாம மனிஷா மேல பழிய போடுறீங்க. ஹரிஷோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யோகேஷ் அப்புறம் அந்த ஹர்ஷத், அவங்களையும் விசாரிங்கன்னு அந்த போலீஸ் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா நீங்க? இங்க பாருங்க அங்கிள், நாங்களும் உங்களை மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாங்களும் ஹரிஷ்க்கு என்ன ஆச்சு, அவன் எங்க போனான்னு தெரிஞ்சுக்க தான் நினைக்கிறோம். உன் ஹீரோ எங்க ஹரிஷ்? அவரும் கூட வரேன்னு தானே சொன்னாரு. வந்தாரு, வழியில யாரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதனால அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னாரு.
மத்தியானமும் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், அப்பவும் ஆஃப்னு தான் வந்துச்சு. ஏதாவது வேலையில் இருப்பான். சரி வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். போ. வா. கஞ்சன், கேட்க வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இதான் உண்மை. ஹரிஷ் காணாமல் போன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் மனிஷா முகத்தில் எந்த ஒரு கவலையோ சோகமோ நான் பார்க்கவே இல்லை. அமித், இப்ப நீங்களும் மனிஷா மேல. இல்லை நான் பழி போடலை, ஆனால் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹரிஷ் இப்போ வரைக்கும் கிடைக்கலனாலும் மனிஷா ரொம்ப சாதாரணமாக இருக்கா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கா. ஹரிஷோட போனை யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளோட இன்ஃபர்மேஷன் கிரைம் பிரான்ச்சுக்கு கிடைச்சிடுச்சு. சமீர் சந்திரா, அட்ரஸ் ருத்ரவிஹார். ருத்ரவிஹாரா? இது மூர்த்தி கஞ்சுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் ஹரிஷோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. சார், போன் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஹரிஷோட லாஸ்ட் லொகேஷன் மூர்த்திகஞ்ச். அந்த ஆள் உண்மையா இருக்கானா இல்ல இல்லையான்னு தெரியலையே, போய் பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்துல லைவ் டிடெக்டர் டெஸ்டோட ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஹலோ இன்ஸ்பெக்டர் சர்மா, முகேஷ் பேசுறேன். முகேஷ் சார், அந்த டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சது? நீங்க 2 பேரும் அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவங்க ஆன்சர்ஸோட ரெஸ்பான்ஸ் கிராஃப் ரொம்ப கவனமா பாருங்க. அவங்க 2 பேர்ல யாருமே போய் சொல்லல. என்ன? அவங்க எந்த கேள்விக்கும் போய் சொல்லலையா? இல்ல. அவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்கா இல்லைன்னு கேட்ட கேள்வி தானே இது? நீ மனிஷாவை காதலிக்கிறியா? நீ ரூபேஷை காதலிக்கிறியா? இன்ஸ்பெக்டர், இங்க நீங்களே பாருங்க. 2 பேருடைய பேராமீட்டர்ஸ்லயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் தெரியல. அவங்க பேராமீட்டர்ஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, 2 பேரும் கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்க ஹரிஷை நீங்க கொன்னீங்களான்னு கேட்டப்ப கூட எதுவுமே மாறல. ரூபேஷ், நீ ஹரிஷை கொன்னது உண்மைதானா? ஹரிஷை எங்க கொன்ன? நான் ஒன்னும் ஹரிஷை கொல்லல. ஹரிஷை கொல்ல பிளானிங் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நார்மலா தான் இருந்தது. அதுல எந்த பதட்டமோ டென்ஷனோ தெரியல. அப்போ பேசிக்கலி லைட் டிடெக்டர்ஸ் மூலமா அவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அஃபேர் இல்லை. அவங்க ஹரிஷை கடத்தவும் இல்லை, அவனை கொல்லவும் இல்லை. ஆமா. யாரு? சமீர் சந்திரா இங்கதான் இருக்காரா? நீங்கெல்லாம் யாரு? கிரைம் பிரான்ச். சொல்லுங்க. நான் தான் சமீர் சந்திரா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன்டா போனை கட் பண்ண? ஹலோ, நீங்க யார் பேசுறது? நீங்க சொல்லுங்க, பேசுறது யாரு? நான் கிரைம் பிரான்ச்ல இருந்து கால் பண்றேன். யார் போன்ல இருந்து நீ பேசிட்டு இருக்கியோ அந்த போன் ஹரிஷோடது. சார், சார் எனக்கு எதுவும் புரியல. அன்னைக்கு நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஹரிஷோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி கிடைச்சதுன்னு கேட்ட உடனே நீ ஃபோனை கட் பண்ணிட்ட. இப்போ ஹரிஷ் ஃபோனை நீயா கொடுக்குறியா இல்லை எங்க ஸ்டைல்ல நாங்களே எடுத்துக்கிட்டோமா சொல்லு. ஆமா, இது ஹரிஷ் அண்ணாவோட ஃபோன் தான். ஆமா, இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இந்த ஃபோன் எங்களுக்கு சமீர் சந்திரான்றவன்ட்ட இருந்து கிடைச்சது. அவன் ஒரு ஃபேக்டரியில ட்ரில் ஆபரேட்டரா இருக்கான். ஆனா மேம், அவங்க கிட்ட எங்க அண்ணாவோட ஃபோன் எப்படி வந்துச்சு? விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரமே தெரிஞ்சிடும். பல்ராம் சார், நீங்க எப்பவுமே சமீர் சந்திரன்ற பேரை கேள்விப்பட்டது இல்ல. ஆனா நீங்க மனிஷா சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி சொல்றீங்க சார்? இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்ல என்னதான் சார் கண்டுபிடிச்சீங்க? பாருங்க பல்ராம் சார், அந்த டெஸ்ட்ல வந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா டெஸ்டோட ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது மனிஷா, ரூபேஷ் 2 பேருமே போய் சொல்லல. நாங்க சமீர் சந்திரா கிட்ட வந்து விசாரணை நடத்துறோம். ஹரிஷ் காணாம போனதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். சார், மனிஷா போய் சொல்றா. அவ ரொம்ப மோசமானவ. என் பையன் காணாம போன அன்னைக்கு அவ முகத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்லை சார். கொஞ்சம் கூட பதட்டமே படல. காணாம போனது என் புருஷன் இல்லை யாரோங்கிற மாதிரி இருந்தா. சார், எனக்கு சமீர் சந்திரா பத்தி தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். மனிஷா தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டா. சார், நான் பயந்துட்டேன். ஏன்னா என்னோட ஃபோனில் இந்த சிம்மை போட்ட உடனே உங்களோட கால் திடீர்னு வந்துச்சு. கிரைம் பிரான்ச்லேருந்து பேசுகிறோம். இந்த ஃபோன் எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்டீங்க. இங்கே பாரு, எனக்கு உன் பயத்தை பற்றி கவலை இல்லை. உண்மை என்னவோ அதை மரியாதை சொல்லிடு. ஃபோன் உங்ககிட்ட எப்படா வந்துச்சு அதை சொல்லு. சார், எனக்கு வழியில தான் கிடைச்சது. அது வந்து வெத்தலை பாக்க கடை இருக்குல்ல, அங்கே தான் கிடைச்சது. நான் வெத்தலை வாங்கலான்னு போனேன். அப்போ தான் இந்த ஃபோனையே பார்த்தேன். நான் அந்த ஃபோனை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நீ உதவாங்காம சொல்ல மாட்டேல்ல? ஃபோன் ரோட்ல கடந்துச்சா இவர் எடுத்தாரா? எங்களை பார்த்தா என்ன முட்டா பாய் மாதிரி தெரியுது அவனுக்கு? சார், நான் சொல்றது உண்மை. எனக்கு அது வழியில தான் கிடைச்சது. சார், அப்பத்துல இருந்தே சார் போய் கதையே சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு,
உன்கிட்ட நான் என் ஸ்டைலில் உண்மையாக வாங்குறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு. ஜபல்பூரில் இருக்கிற ரூபேஷ் கூட சேர்ந்து நீ தானே ஹரிஷ் ராத்தோட கொன்னது? கொன்னனா? நான் ஏன் சார் கொல்ல போறேன்? இந்த ஹரிஷ் ராத்தோடு யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஒருவேளை நீ அப்பாவினா எதுக்காக குரலை கேட்டவன போனை கட் பண்ண, அப்புறம் ஏன் போனை சுவிச் ஆஃப் வேற பண்ண? இத்தனை நாளுக்கு அப்புறம் நான் மொபைல்ல சிம்ம போட்டேன். முதல் போனே உங்ககிட்ட இருந்து வந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருந்தா நான் மாட்டி போனோன்னு மாட்டிக்கிட்ட. ஹரிஷ் காணாம போய் 2.5 மாசம் ஆகுது. இத்தனை நாளா ஃபோன் உங்ககிட்ட தானே இருந்துச்சு, நீ இப்பதான் ஆன் பண்ணியா? சார் நான் ரொம்ப ஏழை, ஃபேக்டரியில் ட்ரில்லிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் சார் கொல்ல போறேன்? மேடம், என் புருஷன் யாரையும் கொன்னு இருக்க மாட்டாரு. உண்மையிலேயே அவருக்கு இது வழியில தான் கிடைச்சது. அப்படியா? வழியில கிடைச்சதா? வழியில ஏதாவது பொருள் கிடைச்சா உங்களுதுன்னு அப்படியே வச்சுப்பீங்களா? யார்தோ அவங்க கிட்ட கொடுக்க முயற்சி பண்ண மாட்டீங்களா? மேடம், தப்பு பண்ணிட்டோம். நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல. உங்க போன் வந்தது ரொம்ப பயந்துட்டாரு. இந்த போனை தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சாரு. நீங்கெல்லாம் கண்டிப்பா என்ன ஒரு நாள் தேடிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்ககிட்ட எல்லாம் உண்மையா சொல்லலாம்னு நினைச்சேன். அதனால போனை தூக்கி போடல, என்கிட்டயே நான் வச்சுக்கிட்டேன். மேடம், அவர் மர்டர் பண்ணியிருந்தா இல்ல தப்பா ஏதாவது பண்ணியிருந்தா நாங்க இன்னும் இங்கேயே இருந்திருப்போமா? எப்பயோ ஓடி போயிருப்போம். கபில், இவனை வெளியே விடாத, இங்கே வை. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் இவனோட எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருங்க. 2.5 மாசமா இவன் இந்த போனை வச்சிருக்கான். ஹரிஷ் காணாம போனதுக்கு இவனோட மர்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். சரி சார், சொல்லுமா. அமித் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. மனிஷாவும் ரூபேஷும் சொல்றது உண்மைதான்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க ஏதோ டெஸ்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா அவர் எதுவும் அதிகமா சொல்லலமா. அந்த டெஸ்ட்ல மனிஷாக்கு எதிரா எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாருமா. ஆனா ஹரிஷ் எங்க போனாருன்னு இன்னும் தெரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கிரைம் பிரான்ச் ஆளுங்க யாரோ ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறதா சொன்னாருமா. அவன்கிட்ட தான் ஹரிஷோட ஃபோன் இருந்துச்சான். அவன்கிட்ட தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சுமா? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை. சார், சமீர் சந்திரா யாருன்னா எனக்கு தெரியாது சார். அப்புறம் அண்ணனும் இந்த பேரை சொன்னதே இல்லை சார். ஒருவேளை இவன் தான் ஹரிஷை கொன்னானா? ஏன் கொன்னான்? என் பையன் கூட என்ன பகை இருக்கும்? இங்க பாருங்க சார், இவன் ஏதாவது பண்ணிருக்கானா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல. சார், நான் ஹரிஷோட ஃப்ரெண்டை ஹர்ஷத்தையும் யோகேஷையும் கூப்பிட்டு சமீரை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். சமீர் யாருன்னு ஹர்ஷத் யோகேஷ்க்கும் தெரியாதா? இல்ல சார். நல்லவன் தான் சார். எந்த கிரிமினல் ஹிஸ்ட்ரியும் இவன் மேலே இல்லை. சொல்லப்போனால் இவனுக்கு கிரிமினல் ஷீட்னா என்னன்னே தெரியல. அப்படின்னா ஹரிஷோட ஃபோன் இவனுக்கு ரோட்ல கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படிதான் இருக்கும் போல சார். ஃபோனை ஏதாவது ஆசையில் எடுத்து வச்சிருப்பான். இந்த கேஸ்ல நம்ம எங்க தான் தப்பு பண்றோம்? கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. முதல்ல ரூபேஷ் திவாரி ஆங்கிள் வந்துச்சு, கேஸ் கிராக் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே கிடைக்கல. இப்ப சமீரோட விஷயத்துல கூட எல்லாமே டெட் எண்ட்ல போய் முடியுது. இந்த லை டிடெக்டர் டெஸ்டால ஏதாவது தெரிய வரும்னு நினைச்சேன் சார். நான் இப்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றேன், மனிஷாவும் ரூபேஷும் சேர்ந்து தான் ஹரிஷை கொண்டிருக்காங்க. நம்ம நினைச்சது தப்பு இல்லை சார். அவங்கள நம்ம இவ்ளோ கேள்விகள் கேட்டோம், ஆனாலும் எப்படி? கபில், இப்ப நம்ம அதை அனலைஸ் பண்ணி எந்த பலனும் இல்லை. எப்படி நம்ம இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தான் யோசிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க முடியும். நாம அவங்க 2 பேரையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மர்டருக்கு அப்புறம் அடுத்த பிளான் ஏதாச்சும் இருக்கணும். இவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வரும், விசாரணை நடத்துவாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பிளானை பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ரூபேஷ் திவாரி மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவருடைய ஒவ்வொரு மூவியும் கிரைம் பிரான்ச் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரூபேஷும் மனிஷாவும் இன்னும் பார்க்ல மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரூபேஷையும் மனிஷாவையும் கவனிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹரிஷை கொண்டு இருந்தாங்கன்னா எப்படி கொண்டு இருப்பாங்க, அப்புறம் ஹரிஷுடைய டெட் பாடியை எங்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் இருந்துச்சு, அவங்க எப்போ தங்களுடைய உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது. ஆனா பார்க்ல தினமும் சந்திச்சுக்கிறது, சிரிச்சு பேசுறத தவிர மனிஷாவோ ரூபேஷோ அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான். எதுவும் நடக்காத மாதிரி இருக்கா? எஸ் சார். இவளுக்கு எந்த கவலையுமே இல்லை சார். இது வரைக்கும் என் கரியர்ல எவ்வளவு மோசமான கிரிமினல்ஸை பிடிச்சிருக்கேன். இவ்வளவு மட்டும் ஏன் முடியல?
சார் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எந்த கான்டாக்டும் இல்லாம இவங்க எப்படி இவ்ளோ பெரிய கிரைம் பண்ணிருக்காங்க. அதுவும் ஹரிஷை பத்தி எந்த விஷயமும் தெரியாத அளவுக்கு இவ்ளோ கிளீனா பண்ணிருக்காங்க. சார் மனிஷாவும் ரூபேஷும் இன்னும் மீட் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. சந்திப்பை மீறி இப்ப கொஞ்சம் அவுட்டிங்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோட்டல்ஸ் அப்படி இப்படின்னு இப்போ போட்டிங் வேற போறாங்க. இதை தவிர ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஹரிஷோட பாடியை புதைச்சிருக்காங்களா இல்லை எரிச்சிருக்காங்களா ஏதாச்சும்? இல்ல சார், மனிஷா ரூபேஷ் பத்தின எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணியாச்சு. ஆனா ஹரிஷை என்ன பண்ணாங்கன்னு தான் ஒன்னும் தெரியல சார். எப்படி கொண்டு இருப்பாங்க, பாடியை என்ன பண்ணிருப்பாங்க, இதை பத்தி எதுவுமே தெரியல. ஒருவேளை நம்ம தப்பான ட்ராக்ல போறோமா கப்பல்? அனிஷா ரூபேஷை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். வேற மோட்டிவ், வேற கல்பிரிட்டை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லை, எனக்கு தண்ணி டீ எதுவும் வேண்டாம். நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். மனிஷா கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் கேட்கணும். ஹரிஷ் என்ன தப்பு பண்ணா? இங்க பாருங்க, நீங்க என்னுடைய சம்பந்தி, அதனால அன்பாவும் மரியாதையாவும் சொல்றேன். உண்மைதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? உண்மைலாம் இன்னும் வரல அங்கிள். எங்க ஹரிஷ் அண்ணா தொலைஞ்சு போனதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியல அங்கிள். அவர் காணாம போனதுக்கான பழிய மனிஷா மேல போட்டுட்டீங்க. எங்க பொண்ணை எல்லாருக்கு முன்னாடியும் குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ரூபேஷுக்கும் மனிஷாவுக்கும் உறவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. மனிஷா கிட்ட போலீஸ் 1000 கேள்விகள் கேட்டுடுச்சு. இந்த டெஸ்ட்டுக்காக அவளே தான் ஒத்துக்கிட்டு வந்தா. அவ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த அக்னி பரீட்சையும் அவளுக்கு தேவையில்லை. இப்பவும் நீங்க ஹரிஷ் என்ன பண்ணான்னு தான் கேட்குறீங்க. சுத்தி வளைச்சு ஹரிஷ் என்ன பண்ணாங்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹரிஷ் என்னால் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஹரிஷ் செத்துட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கான காரணம் என்னங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு இங்க பாருங்க சம்பந்தி, வந்ததுல இருந்து நிறைய பேசிட்டீங்க, போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா. ஒரு நிமிஷம் மாமா, இங்க பாருங்க. எனக்கும் ஹரிஷ்க்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வர அளவுக்கு கூட நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். அன்னைக்கு அவரை கூப்பிட்ட ஃப்ரெண்டு யாருன்னு நான் பார்க்கவே இல்லை. இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் என் மேலே பழிய போடுறீங்க. அப்பா, நீங்கள் வேணால் நம்பிக்கையை கைவிட்டுருக்கலாம், ஆனால் நான் கைவிடலை. ஹரிஷ்க்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாக என்னதான் ஆச்சு மாமா? எனக்கு அழுகலாம் வராது, கவலையை வெளியே காமிச்சிக்கவும் தெரியாது. அதுக்காக எனக்கு கவலையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஹரிஷ்க்கு என்னாச்சுன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. எந்த ஃப்ரெண்டு கூட போனார்னு எனக்கு தெரியாது. நான் ஹரிஷ் எதுவுமே பண்ணலை. சார், 4 நாளாக நாங்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் சார். சார், நீங்க அண்ணா ஹரிஷை தேடுறதை நிப்பாட்டிட்டீங்களா? ஆமா பல்ராஜ் சார், சுமித், இப்போ நாங்கள் வேற கேசஸை பார்த்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் எங்களுக்கு ஹரிஷோட கேஸில் சின்ன லீட் கிடைச்சாலும் நாங்கள் கண்டிப்பாக திரும்பவும் ஹரிஷோட கேஸை ஓப்பன் பண்ணிடுவோம். நாங்கள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசணும். ஹர்ஷத், யோகேஷ் எல்லார்கிட்டையும் பேசணும். அவங்க 2 பேர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசி பார்த்தோம். ஆனால் இது வரைக்குமே எதுவுமே புரியல. அதுக்காக மனுஷையும் ரூபேஷையும் அப்படியே விட்டுருங்களா சார்? சார், எனக்கு நல்லா தெரியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என் என்ன பையனை பண்ண முடியும்? சந்தேகத்தில் வேணா ஷூட் பண்ணிட்டுமா? நாங்க முழுசா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எங்களுக்கும் சந்தேகம் இருக்கு. ரூபேஷும் மனிஷாவும் சேர்ந்து. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது எதுக்கு அவங்கள விட்டு வைக்கிறீங்க? புடிங்களேன் சார் அவங்கள. நாங்க அண்ணியோட வீட்டுக்கு போனோம், நாங்க பார்த்தோம். அவங்க சொல்றதெல்லாம் போயின்னு நல்லாவே தெரியுது. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்ல. கவலை, குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை. நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். ஆனா இது ஆதாரமும் இல்லை. அதனால இது மேல எந்த கேஸும் போட முடியாது. வழக்க நடத்தணும்னா அவங்க தான் கொன்னாங்கன்ற எவிடன்ஸ் வேணும். எங்க புதைச்சு வச்சிருக்காங்க, எங்க எரிச்சாங்க, ஹரிஷோட பாடியை என்ன பண்ணாங்க? அப்படின்னா ஹரிஷ்க்கு என்ன ஆச்சுங்கிறத நாங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கவே முடியாதா? அவன் போயிட்டான், திரும்ப வரமாட்டான்னு நாங்க நினைச்சுக்கணுமா? வேற வழியே இல்ல. அவன் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் எங்களால பதில் தெரிஞ்சுக்க முடியாதா? இங்க பாருங்க பல்ராம், இப்போதைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி என்னால எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்னால உங்களுக்கும் பதில் சொல்ல முடியல, எனக்குமே சொல்லிக்க முடியல. ஹரிஷ் மிஸ்ஸிங் கேஸ்ல கிரைம் பிரான்ச்சால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. எந்த க்ளோஷருமே கிடைக்கல. அந்த கேஸ் வெறும் மிஸ்ஸிங் கேஸா மட்டும் இல்லாம மர்டர் கேஸா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஹரிஷ் காணாம போய் பல மாசங்கள், பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா நிலைமை மட்டும் அப்படியே தான் இருந்துச்சு. அடிக்கடி சொல்லுவாங்க கிரைம் நெவர் பேஸ்டுன்னு சொல்லி. ஆனா இந்த கேஸ்ல இது தப்புன்னு நிரூபிக்கப்படுமா? நிலைமைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா உண்மையான குற்றவாளி யாரு? ஒருத்தர் தானா? இல்ல அதையும் மீறி நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? கடந்த 4 வருஷமா ஹரிஷோட கேஸ்ல எதுவுமே கிடைக்கல. ஆனா இப்போ 2018ல ஒரு சம்பவம் நடக்க போகுது. இது மூலமா இந்த கேஸ் ஃபைல் மறுபடியும் ஓபன் ஆக போகுது.
விரிச்சு உண்மையை சொல்லி இந்த ஷூட் அவுட்ல அவங்கள தவிர வேற யாரெல்லாம் இருந்தாங்க? இங்க பாரு, உன் பெயிலுக்கு கண்டிப்பா நான் எங்க வேணா சொல்லிக்கோங்க சார், என்னை ஜெயிலில் போட கூட பரவாயில்ல. நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா அவங்க நிச்சயமா என்னை கொன்னுடுவாங்க சார். சார் 1 மினிட் வாங்க. சார், அந்த ஹரிஷோட மிஸ்ஸிங் கேஸ் ஞாபகம் இருக்கா? நான் எப்படி அதை மறப்பேன்? 4 வருஷமா ஒரு ஆள் மிஸ்ஸிங், என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த கேஸை பத்தி தான் ஜபல்பூர்ல இருக்கிற நம்ம ஆளு பங்கஜ் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அங்க ஏதாவது நடந்துச்சா? ஆமா சார், அந்த பொண்ணு மனிஷா வீட்டை விட்டு ஓடிட்டாலாம். பங்கஜ் லைன்ல தான் இருக்கான். மனிஷா யார் கூட ஓடினா? யாரா இருப்பாங்க, நீங்களே கெஸ் பண்ணுங்க சார். ரூபேஷ் திவாரியா? ஆமாம் சார். மனிஷா 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டா சார். நேற்று ராத்திரில இருந்து ரூபேஷும் காணும். மனிஷாவோட ஃபேமிலி ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்புறம் ரூபேஷும் காணாம போனதுனால அவங்க ஃபேமிலி ரூபேஷ் மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க சார். ரூபேஷோட போன் போலனா அவன் மனிஷாவை கூட்டு ஓடிட்டான்னு அர்த்தமா? ஓடலனா அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்கங்கிறது அவனுடைய பார்ட்னர் அரவிந்துக்கும் தெரியல. என்ன நடக்குதுன்னு உனக்கு முதல்ல இருந்தே தெரியும்ல. 2 நாளைக்கு முன்னாடி மனிஷா சொல்லாம கொள்ளாம போயிட்டா. இப்ப ரூபேஷ் போயிட்டான். அட, உங்க பொண்ணு எங்க போனான்னு உங்களுக்கே தெரியலனா நானும் என்னோட பையனும் என்ன பண்ணுவோம்? என் பையன் அவனோட வேலையா போயிருக்கான். அவன் மனிஷாவை கூட்டு ஓடிட்டான்ல, நான் நம்ப மாட்டேன். மனிஷா ரூபேஷை பத்தின செய்திகள் தெரிஞ்ச உடனே போபால் கிரைம் பிரான்ச்சுடைய டீம் உடனே ஜபல்பூருக்கு கிளம்பிட்டாங்க. எந்த கேஸ் எந்த ரிசல்ட்டும் தெரியாம 4 வருஷமா ஃபைல்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருந்துச்சோ, இப்போ அது மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. அதுதான் ட்விஸ்ட். கபில், இந்த கேஸ் என்ன ரொம்ப வருஷமாவே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. என்னால இதை மறக்க முடியல. ஹரிஷ ரூபேஷும் மனிஷாவும் தான் கொன்னாங்கன்னு தெரிஞ்சோம். நம்மளால இதை சால்வ் பண்ண முடியல. அம்மா, அப்பா, கிரைம் பிரான்ச்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. மனிஷாவும் ரூபேஷ் திவாரி இந்த ஊர்ல இருந்து ஓடிட்டாங்க. இப்பவும் அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்குள்ளயும் எதுவும் இல்லைன்னு தான் சொல்வாங்க. ஜபல்பூருக்கு கிரைம் பிரான்ச் டீம் போயிருக்கு. ரூபேஷ் தான் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போனதா மனிஷா அண்ணியோட வீட்டுக்காரங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி அப்பா, மனிஷா கஞ்சனாக்காவுக்கும் கால் பண்ணலையா? மனிஷா நம்மள முட்டாளாக்குறாளா என்ன? ஒருவேளை அவளும் ரூபேஷும் சேர்ந்து ஹரிஷை கொண்டு இருப்பாங்களோ? ரூபேஷோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு சார். நாங்கள் அவன் ஃபோனை சர்வலன்ஸில் போட்டிருக்கோம். மற்றபடி நாளைக்கு காலையிலக்குள்ள அவனோட மொபைல் லொகேஷன் தெரிய வந்துடும் சார். மனிஷா கிட்ட ஃபோனே இல்லை. உன்கிட்டயும் அதான் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இந்த கேஸில் நம்ம தேடுதலை எப்போ நிறுத்துவோன்னு ரூபேஷும் மனிஷாவும் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்தை போடலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இவன் மட்டும் நம்ம கைக்கு மாட்டிட்டா இந்த முறை உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கவே மாட்டோம். தொண்டைக்குள்ள கையை விட்டு உண்மையை எடுப்போம். இப்ப போலீஸ் மட்டும் கிடையாது, நானும் இதையே தான் சொல்லுவேன். மனிஷா தான் ஹரிஷை ஏதோ பண்ணிருக்கா. நம்ம இப்போ உடனே அவசரப்பட வேண்டாம். முதல்ல நாம மனிஷாவையும் ரூபேஷையும் தேடி கண்டுபிடிக்கணும். மனிஷா இப்படி பண்ணிருப்பான்னு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. ஒருவேளை அவளுக்கு ஹரிஷா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அவன் முதலையே சொல்லியிருக்கணும்ல. ரூபேஷை பத்தி சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ விஷயம் வேறன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? வேற என்னவா இருக்கும்? முதல்ல மனிஷா ஓடிட்டான், அதுக்கு அடுத்த நாள் ரூபேஷ் காணாம போயிட்டான். இது வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க. இந்த கேஸ்ல நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சு. இப்ப வரப்போற டர்னை யாருமே நினைச்சு கூட பார்த்தே இருக்க மாட்டாங்க. மனிஷா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, ரூபேஷும் காணாம போயிட்டான். அவன் போன் வேற ஆஃப்ல இருந்திருக்கு. எல்லாருமே உடனடியா 2-2ன்னு கணக்கு போட்டாங்க. 2 பேரும் ஒன்னா ஓடிட்டு தான் நினைச்சாங்க. இங்க 2-2 4ன்னு இல்ல 5ன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. என்ன தைரியம் உனக்கு? மனிஷா எங்க? சொல்லு, மனிஷா எங்க? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன விடு. மனிஷா எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு ரூபேஷ், நாடகத்துல நிறுத்து. மரியாதையா மனிஷா எங்கன்னு சொல்லு. சொல்லு, எனக்கு தெரியாது. 4 நாளைக்கு முன்னாடி இதே கேள்வி தானே என்கிட்ட கேட்டீங்க. அவன் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா ஓடனா? சார், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இண்டோர் போயிருந்தேன். அங்கேயும் ஒரு டிராவல் ஏஜென்சி ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். என் ஃபோன் தண்ணியில் விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃபோன் இப்போவும் ஆஃபில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோன் மட்டும் இல்லை, சிம்மும் ரிப்பேர் ஆயிடுச்சு. 2 சரி பண்ண கம்பெனிக்கே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ரூபேஷ், கண்டிப்பாக உன்னால் இந்த முறை பொய் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று உண்மையை சொல்லு, இல்லைன்னா அடி பொழப்பேன். நீங்கள் என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அப்போ கூட நான் இதே தான் சொல்லுவேன். மனிஷா என் கூட ஓடி வரல சார். மனிஷாக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு உறவும் இருந்ததே இல்லை. இத்தனை நாளைக்கு அப்புறமும் நீங்கள் ஏன் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மனிஷாவும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார், வேற எதுவும் இல்லை. மனிஷா கூட ஓடுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஹரிஷோட கேஸை நான் எதுக்காக எடுத்துக்கணும்? மனிஷா எங்க? மறுபடியும் முதல்ல இருந்து சார். அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒவ்வொரு முறையும் காரணமே இல்லாம என்ன ஏன் கூட்டிட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னா மனிஷாவும் கூட இல்லை? இல்லை சார்,
ஒருவேளை என் கூட வந்திருந்தா நான் ஏன் திரும்ப வரப்போறேன் உங்ககிட்ட மாட்டுறதுக்கா? சார் இந்த ரூபேஷ் திரும்ப வந்தது அவனுடைய ட்ரிக்கா கூட இருக்கலாம் சார். ஐ மீன் 2 பேருடைய ட்ரிக்கு. ஒருவேளை இது ட்ரிக்கா இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம மனிஷாவை தேடியே ஆகணும். 2 பேரும் என்ன விளையாட்டை தான் விளையாடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மனிஷாவோட அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாலாம். வாட்? வீட்டுக்கு யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கா. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றா. மனிஷா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டாலாம். அவன் பேரு உமேஷ்னு சொல்றாங்க சார். வணக்கம். அம்மா, அப்பா, நான் உமேஷை விரும்புகிறேன். நாங்கள் முந்தானத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். இதுக்கப்புறம் நான் உமேஷ் கூட தம்முல தான் இருக்க போகிறேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜம்முல தான் உமேஷை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். எனக்கு உமேஷை ரொம்ப பிடிச்சது. அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டியா? ஓ, முடிவை நீயே எடுத்துக்கிற அளவுக்கு முத்தி போயிட்டியா? எங்களை கேட்கணும் சொல்லணும்னு தோணலையா உனக்கு? அம்மா, ஹரிஷ் காணாம போனதுக்கு நான் தான் காரணம்ன்றதை கேட்டு கேட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா யாரும் இதை பத்தி நீங்களாம் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை நான் உமேஷை பத்தி இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா திரும்பவும் அதே தான் என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. ஹரிஷோட வீட்டாளுங்க போலீஸோட இங்க வந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தான் ஹரிஷை கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இதையே கேட்டுட்டு இருப்பேன்? என்னால் அது முடியாது. அவன் காணாம போனதுனால தான் நான் இவ்வளோத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா, போபால்ல இருந்து கிரைம் பிரான்ச் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு அப்பா அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இது எனக்கும் உமேஷ்க்கும் நடந்த கல்யாண சர்டிஃபிகேட். முந்த நேரத்தை நாங்கள் கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டோம், ஜம்முல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப என்னால் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. பார்த்தாச்சா? இதுக்கப்புறமாச்சும் என்னோட வாழ்க்கையில் வராமல் இருங்க. இப்போ கூட நான் தான் ஹரிஷ் ஏதோ பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா முதல்ல போய் அவரை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னையும் உமேஷையும் கண்காணிக்க இன்னும் எத்தனை பேரை வைக்க முடியுமோ வைங்க. என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க ரூபேஷை எப்போ எங்க பாத்தீங்க? இப்போ நான் உங்களோட எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையோட ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நபரையும் உங்க வழக்குக்குள்ள வருவாங்க நீங்க நினைக்காதீங்க. நான் உமேஷ் கூட தம்முக்கு போறேன். நான் ஏன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் ஃபேமிலிகிட்ட சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஏன்னா அதுக்கு இப்போ எந்த யூஸும் இல்லை. போலாமா உமேஷ்? சார், மனிஷா ஒருவேளை ரூபேஷ்க்கு பதிலாக உமேஷ் கூட சேர்ந்து... பல்ராம் சார், நாங்க உமேஷை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மனிஷாக்கும் உமேஷ்க்கும் எந்த ஒரு தொடர்பு இருந்ததுக்கான ஆதாரமும் காட்டல. மனிஷாவோட குடும்பத்துக்கும் உமேஷ் யாருன்னு கூட தெரியல. சார், இந்த மனிஷா ரொம்ப பெரிய கேடி சார். சார், இவ்வளவு நாள் ரூபேஷ்ன்ற ஒருத்தன் கூட சுத்திட்டு இப்ப கடைசியில் உமேஷ் யாரோ புதுசா வராங்கல்ல சார். உமேஷ் வந்தது கூட மனிஷாவோட பிளானிங்கா தான் இருக்கும் சார். நிச்சயமாக ஏதோ கேம் தான் சார் விளையாடுறான். சுமித், மனிஷாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க முயற்சி பண்றோம். இங்க என்னதான் சார் நடக்குது? 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு லீடு கிடைச்சதா நினைச்சிருக்கோம். ஆனா அங்க போய் பார்த்தா அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி தானே சார் பண்ணீங்க? என்ன உண்மை வெளியே வந்தது? அவங்க மறுபடியும் லை டிடெக்டர் டெஸ்ட்ல போய் தான் சொல்லுவாங்க. உண்மை கண்டிப்பா வெளியே வராது சார். சார், இவங்க கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க வேற எந்த வழியும் இல்லையா சார்? சார், இவங்க ஹரிஷ் அண்ணாவை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கண்டிப்பா தெரியும். சுமித், என்னால ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும். நாங்க இப்போதைக்கு அதுக்கு முயற்சி பண்றோம். ஹரிஷை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். உண்மை நிச்சயமா வெளியே வரும். மனிஷாவோட வாழ்க்கையில ஒரு புது கேரக்டர் வந்தா அதான் உமேஷ் பதோரியா. இந்த உமேஷ் என்னெல்லாம் செய்யறாங்கிற எல்லா விஷயமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். மனிஷா மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நடக்கிற எல்லாமே மனிஷாவோட திட்டம் தான் போலீஸ்க்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இதுல ரூபேஷ்க்கும் சம்பந்தம் இருக்கும்னு போலீஸ் டவுட் ஆனாங்க. இந்த ரூபேஷ் உமேஷ் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா?
இல்ல சார், ரூபேஷ்க்கும் உமேஷ்க்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கிற மாதிரி ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல இல்ல சார். உண்மையாவே இந்த ரூபேஷ் உமேஷ் மனிஷா இவங்க 3 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறாங்களோ இல்லனா இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு நம்ம உண்மை என்னங்கறத விட்டுட்டோமோ? நாம தப்பான ட்ராக்ல இல்லன்னு மட்டும் எனக்கு தெரியும் சார். மனிஷா தான் ஹரிஷை கொன்னு இருக்கா. முதல்லயே எனக்கு இப்படிதான் தோணுச்சு, இப்பவும் இப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு உண்மை எப்படி கொண்டு வரணும்னு தான் தெரியல. நாம லைவ் டிடெக்டர் டெஸ்ட் இவங்களை எடுக்க வச்சோம். அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு முறை பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் பண்ணலாமா? அதுல ஏதாச்சும் உண்மை தெரியலாம் இல்லையா? கபில், நீ என்ன நினைக்கிற? லை டிடெக்டர் டெஸ்ட்லேயே அவ்வளோ சுலபமாக போய் சொல்லி தப்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படி பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்டில் மாட்டுவாங்க? சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 4 வருஷமா நமக்கே தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. பொய் மேல போயிட்டு இருக்கு. இப்போ உண்மை வெளியில வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? பாசிபிள் தான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தயார் பண்ணி பொய்ய உண்மையா ஆக்கிட்டாங்க சார். ஆனா பிரெயின் மேப்பிங்ல எந்த கேள்வியும் இருக்காது. அவங்களால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அதுல அவங்களோட போட்டோகிராஃப்ஸ் காட்டுவாங்க. அவங்களோட பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தான் காட்டுவாங்க. அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒருவேளை இந்த டெஸ்ட்ல அவங்க 2 பேரும் மாட்டுவாங்கல்ல? பாசிபிள் இருக்கு. ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. லைவ் டிடெக்டர் டெஸ்ட் அப்ப அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க சார். தப்பிச்சதுனால கான்ஃபிடென்ட் கூட அதிகமா இருக்கலாம். மேபி ஒத்துக்கலாம் சார். ஓவர் கான்ஃபிடென்ட்டால இப்ப சிக்கிக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. அவங்க டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். பிரெயின் மேப்பிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா குற்றவாளி மூளையில என்ன இருக்குன்னு எல்லாம் வெளியில வந்துடும். உண்மை என்ன எல்லாமே தெளிவா தெரிய வந்துடும். ஒரு மனுஷனால தான் பண்ண நடிப்பால குற்றத்தை மறைச்சு வச்சு பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவன் மூளைக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. இது ஒரு தனித்துவமான ஒரு டெக்னிக். இதுல அந்த அக்யூஸ்ட பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அவன் மூளையில என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டெஸ்ட்டை சஸ்பெக்டை வச்சு பண்ணணும்னா அந்த சஸ்பெக்ட் ஒத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சார், நீங்க வேதாள மாதிரி ஏன் முதுக பிடிச்சிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேண்டிய பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன விட மாட்டீங்கல்ல? இந்த டார்ச்சர்ல இருந்து நீ வெளியில வரணும்னா இது மட்டும்தான் வழி. இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுப்பா. உனக்கும் மனிஷாக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போயிடும். சார், எனக்கும் மனிஷாக்கும் நடுவில் எதுவும் இல்லைங்கிற விஷயத்த ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் ஹரிஷை கல்யாணம் பண்ணது வந்து என் வாழ்க்கையை நாசமா போய். உன் வாழ்க்கையில ஹரிஷோட வாழ்க்கை தான் அழிஞ்சிருக்கு மனிஷா. 4 வருஷமா அவன் எங்க இருக்கானே தெரியல மனிஷா. ரூபேஷ் என்ன சொன்னா உங்ககிட்ட? அவன் தயாராக்கானா? ஏன் ரூபேஷ் சொன்னாதான் நீ ஒத்துப்பியா? சொன்னா என்ன தப்பு இருக்கு? எப்படியும் நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எங்களுக்கு 4 வருஷம் தொடர்புக்குன்னு சொல்லிட்டீங்களே. எந்த ரீசனும் இல்லாம குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க. சரி சார், ஒரு முறை மனிஷா கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்றேன். எப்படி பேசுவேன்? உமேஷோட போன்லயா இல்ல மனிஷாவோட போன்லயா? சார், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. எனக்கும் மனிஷாக்கும் நடுவில் எதுவும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஹரிஷை கடத்துறதுலையோ கொல்றதுலையோ எனக்கு எந்த லாபமும் இல்லை. அப்படின்னா இந்நேரம் பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்டுக்கு நீ ஓகே சொல்லிருக்கணுமேப்பா. இதுல உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு இது மூலமா கிளியரா தெரிஞ்சிடும். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உங்க அப்பா அம்மா இன்னும் உன் மேல கோவமா இருக்காங்களா? ஆமா, எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு யார் இந்த உமேஷ்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த கிரைம் பிரான்ச்காரங்க பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்னு சொல்லி பயமுறுத்துறானுங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆமா, என்னையும் தான். என்ன சொல்ற? ஓகே சொல்லட்டுமா? ரூபேஷ், எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க இதையும் பண்ணட்டுமே. அப்பயாச்சும் உண்மை என்னன்னு தெரியட்டும். அப்பதான் நம்மளை ஃபாலோ பண்றதை நிப்பாட்டுவாங்க. தினம் படுற இந்த கஷ்டத்துக்கு ஒரு விடுவு காலம் வரும். சார், இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைவ் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ஸா இருந்தாங்க. ஆனா எல்லா புண்ணாக்கும் இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சார், இந்த பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் முடிஞ்சு வெளியில வருமா மனிஷா முகத்துல முதல் முறையா ஒரு நர்வஸ்னஸ் பார்த்தேன் சார். நான் ரூபேஷ் மனிஷாவை விட ரொம்பவே பதட்டமா இருந்தான் சார். இந்த முறை அவங்களோட குற்ற உணர்ச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணிடும். மனிஷா, அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ரூபேஷ். அவங்களுக்கு என்ன எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா அப்புறம் எதுக்கு அந்த போட்டோஸை நம்ம கிட்ட காட்டுறாங்க? இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா நான் இந்த விஷயத்த ஒன்றை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லல. ரூபேஷ் மஞ்சித் அவங்க கிட்ட மாட்டியிருப்பானோ? ஒருவேளை மஞ்சித் ஏதாவது மனிஷா, மஞ்சித் எப்படி அவங்களுக்கு கிடைப்பான்? வாய்ப்பே இல்லை. ரூபேஷ் இந்த வாட்டி அவங்க கிட்ட ஏதோ மாட்டியிருக்கு, ஏதோ ஆதாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரூபேஷ் என்னவா இருந்தாலும் சரி, நான் திரும்ப போக விரும்பல. நம்ம அவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் 4 வருஷம் திரும்ப. மனிஷா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணலை. ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நம்ம தோண்டின இடம், அங்க தோண்டி வச்ச குழியை எதுக்கு காட்டினாங்க? அவங்க வேற போட்டோ கூட காமிக்க வாய்ப்பு இருக்கு. ரூபேஷ், நீ எப்படி இப்பவும் இவ்வளோ அமைதியா இருக்க? உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? மனிஷா, எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் இந்த டெஸ்ட்ல கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும் தோணுது. இது லை டிடெக்டர் டெஸ்ட் இல்ல. இந்த முறை அவங்க நிச்சயம் நம்மளை விட மாட்டாங்க. ஒன்றும் ஆகாது மனிஷா. நம்மளை மாட்டி விட தான் முயற்சி பண்றாங்க. நீ இப்படி பதட்டப்பட்டினா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். நீ நிம்மதியா இரு, போதும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சொல்றா மஞ்சித், பிளாட்க்கு யாராவது போனாங்களா? இல்லையே. உன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபேமிலின்னு யார்கிட்டயாவது விசாரிச்சாங்க? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் கேட்குற? போலீஸ் உன்கிட்ட ஏதாவது விசாரிச்சாங்களா? உனக்கு என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பதட்டப்படுற சொல்லு. இப்போ நம்ம ஏதாவது பண்ணியாகணும். ஏதாச்சுன்னா என்னது சொல்லு. சொல்கிறேன். அட ரூபேஷ், என்ன பண்ண சொல்லு. இதை இப்படியே இங்கேயே விட்டுறக்கூடாது. இனிமே விடக்கூடாதுன்னா என்னடா சொல்ல வர? டேய், அதை எடுத்து இப்போ என்ன பண்ண போற? அதை எடுத்து அழிச்சாகணும். அப்போதான் உங்களுக்கு எதுவும் மாட்டாமல் இருக்கும். அட என்னடா நீ என்ன பண்றேனே புரியலையே. டேய், இங்க யாரும் வரல, யாரும் எதையும் தோண்டலடா. பேசாம சீக்கிரமா இதை தோண்டுடா. கிடைச்சதை எடுத்து அழிச்சாகணும். டேய், எலும்பை தவிர வேற எதுவும் இருக்காது. பரவாயில்ல, அதை இப்படி இங்க சும்மா விட முடியாது. தோண்டு. இப்போ இதை என்ன பண்ணுன்னு சொல்லு. இந்த எலும்பு எல்லாத்தையும் துண்டு துண்டா உடச்சி வேற எங்கேயாவது போய் போட்டுருவோம். வண்டியில் துணி இருக்க நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னடா மச்சான், என்ன தோண்டிட்டு இருக்கீங்க? வந்து எங்களுக்கு காட்டுறா. வாடா வாடா நல்லவனே. என்னடா பேய் மொழி முடிக்கிற? ஏய், அவனை பிடிக்கும்பா. ஏப்ரல் 15, 2014 அன்னைக்கு மனிஷா அக்கா வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோல ஏறவே இல்லை. அவங்க அன்னைக்கு 2 பேரும் நடந்து தான் போயிருக்கிறாங்க. ஹரிஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இங்க போபால்ல? போபாலுக்கு ஒரு வேலையா வந்தேன். திரும்பி போகும்போது தான் உங்களை பார்த்தேன். அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. எப்படி இருக்க மனிஷா? நல்லா இருக்கேன். நல்ல வேலை நீயாவது கிடைச்சி. எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, கொஞ்சம் கூட வாயேன். நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ வா. ஆ, அட, நான் மனிஷாவை கூட்டிகிட்டு கஞ்சனக்கா வீட்டில் ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். அங்கேருந்து நான் வேலைக்கு வேற போகணுமே. சரி, நீ ஒன்று பண்ணு, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துரு, அங்கே உட்காந்து பேசிப்போம். ஹரிஷ், அரை மணி நேரம் வேலை தான்ப்பா. ஆக்சுவலி போபாலில் புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ இந்த ஊருக்காரன்ல, அதான் நிறைய ஐடியா கொடுப்பல. வா, சாயங்காலம்லாம் உன்னை பார்க்க முடியாதுப்பா. டைம் ஆகிடும், நம்ம போகலாம். வா வா. நான் வரட்டா மனிஷா? நீங்கள் இருந்து போயிடுவியா? நான் திரும்ப வரும்போது உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி சரி மனிஷா, டைம் கிடைச்சா சாயந்தரம் பார்க்கலாம். என்ன, போயிட்டு வரேன். சரி. வா. அட பரவாயில்ல, உட்காருங்க ப்ளீஸ். இங்கே பிளாட் வாங்கிட்டு என்ன பண்ண போகிற? போபாலுக்கு ஷிஃப்ட் ஆகிற பிளான் இருக்கா என்ன? அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த பிளாட்டை ஒரு முறை பார்த்துக்கோ, அப்புறம் உன்னால் பார்க்கவே முடியாது. பல்ராம் சார், எங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அது ஹரிஷோட தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சாகணும் சார். போபால்ல வச்சு ரூபேஷ் ஹரிஸை கொண்டு இருக்கான் சார்.
ஜபல்பூர் பக்கத்துல ரூபேஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுடைய பிளாட் இருக்கு. கொன்னதுக்கு அப்புறமா ஹரிஷோடைய பாடியை அங்க கொண்டு போயிருக்காங்க. அந்த ஓப்பன் இடத்துல புதைச்சிருக்காங்க. ஏன் மனிஷா ஏன் அப்படி பண்ணா? ஏன்னா நான் ரூபேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்துக்கு என் வீட்டாளுங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நீ அவங்க கிட்ட சொன்னதே இல்லையே. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு தோணுச்சு, ஆனா நீ கேட்கல. ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கொன்னதுக்கு அப்புறமா நிம்மதியா இந்த நாயை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? அப்படி எதுவுமே நடக்கலையே. ஆனா இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். பேசுறதுக்கு கூட இவளுக்கு தகுதி இல்ல. அவ முகத்தை பாருங்க. 2 அடி அடிக்கணுமா? அடிங்க, எவ்வளோ அடிக்கணுமோ அடிங்க. சரி, இந்த உமேஷ் யாரு? இது என்ன புது நாடகம்? ரூபேஷோட நாடகம். ஏன்னா இப்படி இருக்கும்போது எங்க கல்யாணம் நடக்காது. அதனால தான் இன்னொரு நாடகம் போட வேண்டியதாயிடுச்சு. ரூபேஷ், இப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஓடி போயிடலாம். நம்ம இங்கேருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஹரிஷை கொண்டதுக்கு அப்புறம் லை டிடெக்டர் டெஸ்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. யாரும் அவனை தேடக்கூட இல்லை. மனிஷா, இப்போவே எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த ஊர் போலீஸ் டீம் கேஸை மூடிட்டாங்க. இந்த முறை அவங்களால என்கிட்ட ரீச் ஆக முடியல. அதுக்காக எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே நடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். கிரைம் பிரான்ச்காரங்களுக்கு நம்ம மேலே டவுட் இல்லைனா பரவாயில்ல. ஆனால் இப்போ அவங்க நம்ம ஓடிட்டாலோ இல்லைனா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினாலோ கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க. எப்படியாவது அவங்க தோண்டி கண்டுபிடிச்சிருவாங்க. மஞ்சித்தை இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இன்னும் தேடினாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருந்தாகணுமா? இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணோமா? மஞ்சித்க்கு உமேஷை தெரியும். அவன் தான் உமேஷை கூட்டிகிட்டு வந்தான். அப்போ உமேஷோட ரோல் உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான், அவ்வளோதான்? ஆமாம். உமேஷ் மறுபடியும் மனிஷாவுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். அவன் மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் மனிஷா வீட்டில் எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசியிருப்பேன். அப்போ இதே தான் நீங்கள் ஹரிஷோட கேஸ்ல நினச்சிருக்கீங்க. நீங்கள் ஹரிஷை கொன்னதுக்கப்புறம் மனிஷா அவளோட வீட்டுக்கு போயிடுவா. எல்லாரும் ஹரிஷும் மனிஷும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லைன்னு, அதனால எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் நீ இந்த ஃபேமிலி கிட்டே உன் கல்யாணத்தை பற்றி பேசியிருப்ப. மொத்த இதான் உன் பிளானா? ஆமாம் சார். உன் ஃபோன் மாதிரி ஜபல்பூரில் வர விட்டு வந்திருக்க. சரி, அப்புறம் ஏப்ரல் 15க்கு அப்புறம் இவ்வளோ கிளியராக பிளான் பண்ண. இவங்க எத்தனை மணிக்கு கஞ்சன் வீட்டுக்கு போவாங்க? வழியில் பார்த்ததெல்லாம் எப்படி? ஃபோனில். நான் மனிஷாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அந்த ஃபோன் எங்க? அந்த ஃபோனை நான் எப்பயோ உடைச்சு போட்டுட்டேன். அந்த ஃபோனுக்கு நம்பர் இருக்கும்ல? இல்லை அதை சொல்றதுக்காக உன் வாயை உடைக்கணுமா? அது என்கிட்ட இருக்கு. எப்போ இருந்துடா 2 பேருக்கு அஃபேரு? மனிஷா கல்யாணத்துக்கு 1 வருஷம் முன்னாடியில இருந்து. அப்படின்னா ஹரிஷ் கூட கல்யாணம், அவன் மர்டர், அவனை புதைச்சி வச்சது, அப்புறம் உமேஷ், இதெல்லாம் யாரோட பிளானிங்? மனிஷாவோடதா இல்லைன்னா ரூபேஷ் தான்? 2 பேரோடதும். 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம். சார், பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் ரிசல்ட் வந்தாச்சு. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? 2 என்ன அப்பாவி மயிரா? இல்ல, ரிப்போர்ட் படி இவங்க 2 பேரும் குற்றவாளிங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேஸுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சது. மனசு வலிக்கிற ஒரு முடிவு தான் இது. சொல்லப்போனா இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாவம் அந்த ஹரிஷ்க்கு ஏன் இப்படி ஆச்சு, யாருன்றது தெரியாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மனிஷா ரூபேஷ்க்கு நடுவில் இருக்கிற உறவு, இந்த உறவுனால தான் கணவனையே கொன்னது, இதெல்லாம் தெரிஞ்சு மனிஷாவோட அம்மா ரொம்பவே துயரப்பட்டாங்க. வெளியில வரத்துக்கே அசிங்கப்பட்டாங்க. மனிஷாவோட குடும்பத்துக்கும் தங்களுடைய பொண்ணு அவளுடைய சுயநலத்துக்காக எப்பேற்பட்ட எல்லைக்கு போயிட்டாலேன்ற விஷயத்தை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஹரிஷ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். மனிஷா எதுக்காக இப்படி பண்ணா? மனிஷா மேல மர்டர் சார்ஜஸ்க்காக IPC 302 மற்றும் மர்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக IPC 120B கேஸ் ஃபைல் பண்ணாங்க. மனிஷாவோட சேர்த்து மனிஷ் அப்புறம் மஞ்சித் மேலையும் இதே சார்ஜஸ்ல FIR போடப்பட்டது. கிரைம் நெவர் பேஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்பவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மனிஷாவும் ரூபேஷும் அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும், அவங்களுடைய ஸ்ட்ராங் பிளானிங்காலையும் லைவ் டிடெக்டர் டெஸ்ட்ல தப்பிச்சதுக்கு அப்புறமும் யாருக்குமே எதுவுமே தெரிய வரல. ஆனா இறுதியில 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய பொய் வெளியில வந்துடுச்சு. உண்மையை மறைக்கிறது, பொய்ய உண்மையாக்குறது, இது எல்லாமே மனநலப்படி பலவீனமானவங்க, மனநல கம்மியா இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும்.
ஆனா இது மூலமா ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. இதை வச்சு ஒண்ணும் செய்யவும் முடியாது. ஒரு நாள் இல்லனா இன்னொரு நாள் உண்மை நிச்சயமா வெளியில வரத்தான் செய்யும். இது எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்மணி தன்னுடைய காதலை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவான்றது இந்த கேஸ் மூலமா தெரியுது. ஆனா இந்த பாழாப்போன காதலுக்காகவும் இவங்க வாழணுன்றதுக்காகவும் ஒரு அப்பாவி பையனை கொன்னுட்டு இருக்காங்க. இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். எங்க சேனல்ல தவறாம நீங்க கிரைம் பேட்ரோல் பாத்துக்கிட்டே இருங்க. உங்க கமெண்ட்ஸை தவறாம போடுங்க. எங்க சேனல்ல மட்டும் ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கட்டும், கிரைம்க்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளி நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறீங்கன்றத பொறுத்து மட்டும் தான் இருக்கு. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க.